வந்துச்சு. அது எப்படி வந்தது? எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா. அன்னைக்கு ஏரியான்னு வச்சிருந்தா 2013 வரைக்கும் இந்த ஏரியாங்கிறத எதையுமே அனௌன்ஸ் பண்ணாம எதுவும் பண்ணாம வச்சிட்டு இருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் பல என்ஜிஓஸ், இன்னைக்கு வால்பாறையை கெடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பல என்ஜிஓஸ், வனத்தை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல போர்வையில பல கோடிகளை உணவாக உட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல என்ஜிஓஸ் சேர்ந்து ஒரு வழக்குக்கு போறாங்க. அந்த வழக்கில் வந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் புலிகள் காப்பகம் அமைந்திருக்கோ அந்த பகுதிகள் எல்லாம் சூழல் மண்டலம் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை கொண்டு வராங்க. இது மத்திய அரசு கொண்டு வந்ததுதான். எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை கொண்டு வர்றாங்க. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க. அப்படி தமிழகத்தில் வன பாதுகாப்பு சட்டம், இயற்கை சூழல் பாதுகாப்பு சட்டம், வேட்டை தடுப்பு சட்டம், தனியார் வன பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி 12 வகையான கட்டுப்பாடுகளை உள்ளடக்கி வால்பாறை பகுதி ஏற்கனவே இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எதன் காரணமாக ரொட்டி கடையில் இயங்கிட்டு இருந்த கல்குவாரி இன்னைக்கு இல்ல. ஏன்னா இங்க வந்து இயற்கை வனப்பகுதியா என்னைக்கோ அறிவிச்சிட்டாங்க. 2007 தான் புலிகள் காப்பகம் வருது. அதுக்கு முன்னாடி 2003லயே நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய வால்பாறை பகுதி இயற்கை சூழல் மண்டலம். அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நீங்க செயற்கையாக சூழல் மண்டலமாக கொண்டு வரக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்கள்லாம் யார் முன்னெடுப்பதற்கு முன்பாகவே முதல் ஆளாக வால்பாறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலையன் அவர்களிடம் இந்த குறையை கொண்டு சென்றோம். அதை எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் பார்த்திருப்பீங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்க. நேற்றைய தினம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையன் அவர்கள் 2007 இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களுடைய பாடு என்ன, இதற்கு என்ன விடைன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் அறிக்கையா வெளியிட்டிருக்கிறார். அதையும் நகல் எடுத்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்திருக்கோம். இன்னொரு உறுதிமொழி இந்த இடத்தில் கூட முடியும். மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தனிடம் நாங்கள் நேரம் கேட்டிருக்கிறோம். இந்த குழுவை எல்லாம் ஒருங்கிணைத்து கட்சியாக இல்லாமல் வால்பாறையை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்து மத்திய அமைச்சரிடம் அழைத்து செல்லக்கூடிய தெம்பும் தானியும் இன்று வால்பாறை என்ற கிராமத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சியுடைய மண்டலா இருக்கக்கூடிய ஒரு மண்டல தலைவராக இருக்க நானும் இந்த நிர்வாகிகளும் ஒருங்கிணைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல தமிழகத்திலே, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே இதற்கு முதல் முறையாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஏற்கனவே நமக்கு இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுக்கு ஒரு வரைபடத்தை தயாரிச்சு உள்வட்டம் காட்டாம வெளிவட்டம் காட்டாம உள்வட்டத்துல பாதியை காட்டி பாதியை காட்டாம இருந்ததையெல்லாம் இதற்கு முன்பு கள போராளிகளாக நின்று பலரும் அதை செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பலரும் அதை செய்ததின் காரணமாகத்தான் இன்று உள்மட்டம் மட்டும் இல்லாமல் வெளிவட்டத்தையும் காரணம் காட்டியிருக்கு தமிழக வனத்துறை. அதே போல இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுக்கு அவங்க வரைவறிக்கை விட்டிருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பல பகுதிகளும் மக்கள் கூடக்கூடிய பகுதிகள் தான் பல பகுதிகள் இருக்கு. அதை தமிழக அரசினுடைய வனத்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் டொக்கோரா அவர்களுடைய கவனத்திற்கு அழைத்து சென்று வனத்துறை அமைச்சர் அவர்கள் அதை சீர்திருத்தம் செய்து அதை உறுதியாக மத்திய அரசிற்கு அளிக்கும் பட்சத்திலே 100% சொல்கிறோம். வால்பாறை சுற்றி இருக்கக்கூடிய 183 கிராமங்கள் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழல் மண்டலத்தை மீட்டெடுப்போம் என்பதில் எள்ளளவு மாற்று கருத்தில்லை. ஏன் மீட்டெடுக்க முடியும் இவ்வளவு தைரியமா சொல்றோம்? இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு காதுபட பேசிட்டு போனாங்க. இதே கதை தாண்டா புலிகள் சரணாலயத்துக்கு சொன்னானுங்க, ஒரு ஹேரையும் கொடுங்களேன்னு பேசினாங்க. காதுபட கேட்டாங்க. என் அண்ணன், என் தம்பி, என் மாமன், என் மச்சன், என் சித்தப்பா இருக்கிற இடம் தான் இது. அதனாலதான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றோம். அன்னைக்கு ஏன் நடக்கலைங்கிறதுக்கு 1000 காரணம் எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு ஏன் நடக்குங்கிறது சொல்றோம். இன்றைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரள மாநிலத்தில் புலிகள் சரணாலயத்தில் அங்க வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனே இல்ல. ஏன் இல்ல? அந்த மாநிலம் அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டது. அக்கறை கொண்ட காரணத்தினால வரைபடம் தயாரிக்கிறதுக்கு முன்பாகவே எங்கெல்லாம் கிராமங்கள் இருக்கோ கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றினா, நகரமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா, அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் சாண்டி உன்னி அவர்களிடம் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்? அவர் மத்திய அரசுக்கு பிரசன்ஸ் பண்ணாரு. அந்த பிரசன்ஸ்க்கு எதிர்ப்பா கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வாங்கினா இன்னைக்கு சூழல் மண்டலம் அங்க இல்ல. அத்தனையும் செய்யறதுக்கு இங்க வியாபாரிக்கு வேத்தாவடி. இதுல நடைமுறையில பார்த்தோம்னா வியாபாரிகள் மட்டுமல்ல, இன்னைக்கு என்ன நடக்கும்? முதல்ல வால்பாறைக்கு செக் போஸ்ட் போட்டாங்க. 6 மணிக்கு மேல திறக்கவே முடியாதுன்னு தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு. எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை வரும்பொழுது நாங்கள் எல்லாம் நின்று போராடி கூப்புரலிட்டு அண்ணாமலை என்ன பேச வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அடைக்கல இல்ல.
ஏன் செய்ய முடியாது? முடியுங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஒவ்வொரு இடமும் இருந்தால் நிச்சயம் முடியும். முதல் கட்டமா அது நடக்கும். இரண்டாவது கட்டமா ஒவ்வொரு எஸ்டேட் பகுதியினுடைய முதலாளிகளுக்கும் செயற்கை உரத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சூழல் மண்டல கட்டுப்பாட்டில் ஒரு பகுதி இருக்கு. அப்படி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தானா உரத்தை தின்னு 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 வலுவா இருக்கக்கூடிய தேயிலை செடிகள் இயற்கை உரத்துக்கு மாற முடியாது. அசைவம் சாப்பிட்டு பழகினவ சைவம் மாறதே சிரமம். இன்னைக்கு இயற்கை உரத்துக்கு மாற்றாக மாற்று ரசாயன உரங்கள் மூலம் செழிப்போடு இருக்கக்கூடிய தேயிலை செடிகள் எல்லாம் இயற்கை உரத்துக்கு மாற்ற பழக்கங்களோட பேர்ல செடி அழிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பல தொழில்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் தேயிலை தோட்டங்கள்லாம் படிப்படியா கோட்டங்களை மூட ஆரம்பிப்பான். மூடுனா அத்தனை தொழிலாளியும் வெளியே போக ஆரம்பிப்பான். சட்டிமனையை தூக்கிட்டு வெளியில போறப்ப ஐயோ அம்மம்மான புலிகள் சரணாலயம் மாதிரி நம்ம மறுபடியும் கத்த முடியாது. அனைவரும் ஒன்றிணைவோம், அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவோம். அண்ணனாக, தம்பியாக, சித்தப்பனாக, மாமனாக அனைவரும் கரம் கோர்த்து நிற்போம். மதங்களை மறப்போம், ஜாதியை மறப்போம். அனைத்தையும் மறந்து ஒன்றுபட்ட வாழ்பாறையின் ஒருவராக நாம் நினைத்தால் நிச்சயம் இந்த சூழல் மண்டல பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே பறைசாற்றி ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வால்பாறை தங்கி